வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இந்த மனவளக்கலை புக்ல இருந்து தற்சோதனை அகத்தாய்வு அல்லது இன்ட்ரோஸ்பெக்ஷன் அந்த பகுதியிலிருந்து இந்த சாப்டர் நம்ம படிப்போம். இப்போ அதுல இருந்து தன்னை மாற்றி நீங்க ஆரம்பிக்குது. அது எதுல இருந்து மாற்றணும்னா, நம்ம மனசு பொருட்கள் மேல போயிடும். பொருட்கள் மற்றும் புலன் மேல போயிடும். புலன்கிறது ஒண்ணும் இல்லை, நம்மளோட 5 சென்சஸ். அதுல அட்ராக்ட் பண்ணி பொருட்கள் மேல போயிட்டு நம்மளோட உயிரியல் அறிவு நம்ம மறந்துடுவோம். ஸோ பொருளியல் அறிவிலிருந்து உயிரியல் அறிவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ அதுல இருந்து தன்னை மாற்றி உயிர் வயப்பட்டு உயிராகவே நினைக்க வேண்டும் என்று சொன்னால், புலன் வயப்பட்ட அறிவிலிருந்து தன்னை விடுவித்து உயிருக்கு கொண்டு வர வேண்டும். மனதை அவ்விதத்தில் பழக்க வேண்டும். நமது மன வழக்கலை 4 அங்கங்களை கொண்டது என்பதை அறிவீர்கள். ஒண்ணு தவம், 2வது தற்சோதனை அல்லது அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு என்பவை அந்த 4 அங்கங்களாகும். தவத்தினால் உயிரின் படர்க்கை நிலை கழிந்து அடக்க நிலை கிடைக்கிறது. உயிரிலே ஓன்றி நிற்கிறோம். விவகாரங்களிலிருந்து விடுபட்டு நிற்க மனதிற்கு திறமை கிடைக்கிறது. மன வலிமை, வில் பவர் கிடைக்கிறது. இனி நான் யார், துன்பம் ஏன் வருகிறது, துன்பம் நீங்கிய இன்ப வாழ்வெய்த என்ன வழி, இந்த சமுதாயத்தின் வளத்திற்கும் உயர்வுக்கும் என் பங்கு பணி என்ன, நான் எங்கே போக வேண்டும், எப்படி போவது, இவையெல்லாம் தற்சோதனையின் பார்ப்படும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நம்ம தற்சோதனை வழியா தான், இந்த அகத்தாய்வு வழியா தான் நம்ம பண்ண முடியும். தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வது தற்சோதனை. இந்த தற்சோதனையில் பெரும் தெளிவை கொண்டும் தவத்தினால் மனதிற்கு கிடைத்திருக்கும் உறுதியை கொண்டும் எடுக்கும் முடிவை வாழ்வில் எதிர்கால செம்மைக்கு பயன்படுத்தி கொள்ளும் போது கிடைப்பதுதான் குணநலப்பேறு. தவத்தாலும் தற்சோதனையாலும் கிடைக்கும் குணநலப்பேற்றின் இறுதிப்படிதான் முழுமை பேறு ஆகும். மனவளக்கலையின் 4 அங்கங்களுக்கும் மனமே விளைநிலம். மனம் தன் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சிதான் தவம். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சிதான் தற்சோதனை. தூய்மையில் மேலும் மேலும் அடையும் முன்னேற்றம் தான் குணநலப்பேறு. தூய்மையில் பூரணத்தை காணும் இடம்தான் முழுமை பேறு. தற்சோதனையை 5 பிரிவுகளாக ஒழுங்குபடுத்தியுள்ளோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்பவை அப்பிரிவுகள். அடுத்து வரும் அத்தியாயங்களில் அவற்றை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். எண்ணம் எழுகின்ற 6 அடிப்படைகள். நமக்கு எண்ணம் எதிலிருந்து வருதுன்னா, 1 தேவை, 2 பழக்கம், 3வது சூழ்நிலை, 4வது பிறர் மன தூண்டுதல், 5வது கருவமைப்பு, 6வது இயற்கை அல்லது தெய்வீகம். ஸோ எண்ணம்ல 2 செப்பரேஷன் இருக்குங்க. ஒன்று லெஃப்ட்ல உணர்ச்சி நிலை, இன்னொன்று முழுமை நிலை. பெரும்பாலான மக்கள் இந்த உணர்ச்சி நிலை எண்ணத்தினால்தான் அவதிப்பட்டு வராங்க. இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து முழுமை நிலைக்கு நம்ம மாற்றணும். இன்னைக்கு நம்ம பண்ணோம் இல்லைங்களா, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அது நம்மளை உணர்ச்சி நிலையிலிருந்து முழுமை நிலைக்கு நம்மளை மாற்றும். உணர்ச்சி நிலையில பேராசை, சினம்னா கோபம், கடும் பற்று, ஒரு பொருள் மேல கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட், முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியர் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், வஞ்சம், அடுத்தவங்க மேல ஒரு வஞ்சம் வச்சுக்கிறது. அதுல இருந்து முழுமை நிலைக்கு நீங்க மாறினோம்னா உங்களுக்கு நிறை மனம், ஹார்ட் ஃபுல்லா இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், ஈகை இருக்கணும். ஈகைனா கருணை, ஒரு அடுத்தவங்களை பத்தி ஒரு நல்லதா நினைக்கிறது, கற்பு, அப்புறம் சமநோக்கு, யாரும் மேலையும் யாரும் கீழையும் நம்ம பார்க்காம எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கறது, சமநோக்கு, மன்னிப்பு, ஃபர்கிவ் பண்ணி விட்டுறது. ஸோ நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணம் ஆராய்தல் அந்த சாப்டர் ஆரம்பிக்க போகுதுங்க. அதாவது சாப்டர் இல்லை, இந்த தற்சோதனையில எண்ணம் ஆராய்தல் எப்படி அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு பார்ப்போம்.
ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.